காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்ந்த காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு அருளாளராக விளங்கிய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளை பற்றி நாம் அனுபவித்து வருகிறோம். அவருடைய தெய்வத்தின் குரல் அருளுரையின் மூலமாக இன்று உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஏதேனும் எந்த பிரச்சனை என்றாலும் அவருடைய அருளுரைகளை ஒன்றை படித்தாலே நமக்கு அதிலே விடிவு இருக்கிற விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ மகா பெரியவா அவர்கள் 1994 ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி அன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு அவர் முக்தி அடைந்தார். அவர் முக்தி அடைந்த பொழுது அந்த நேரம் கூட, அந்த கடிகாரம் கூட அப்படியே நின்றதாக தகவல்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட காஞ்சி மகா பெரியவருடைய அங்கே முக்தி அடைந்த தினம் ஆராதனை, அவர் முக்தியடைந்த நாள் ஜனவரி 8ஆக இருந்தாலும் திதிப்படி வருகிற டிசம்பர் 27ஆம் தேதி அன்றைக்கு வருகிறது. உலகம் முழுக்க இருக்கிற ஆன்மீக அன்பர்கள், மகா பெரியவருடைய பக்தர்கள் அவருடைய ஆராதனை விழாவையும் அவருடைய ஜெயந்தி விழாவையும் உலகெங்கும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே போஸ்டன் நகரத்திலே கூட ஒரு மிகப்பெரிய கோவில் மகா பெரியவாளுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறது. இங்கே நங்கநல்லூரிலே, சென்னையிலே, மயிலாப்பூரிலே என்று பல்வேறு இடங்களிலே மகா பெரியவருடைய ஆராதனை விழாவை அற்புதமாக நடத்த இருக்கிறார்கள். மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பில் ஒவ்வொரு கடந்த 155 மாதமாக நாங்கள் அனுஷ வைபவத்தை தொடர்ச்சியாக மதுரையிலே நடத்தி வருகிறோம். அன்றைக்கு காஞ்சி மகா பெரியவருடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகளை ஒவ்வொரு அனுஷ வைபவத்தென்றும் நடத்தி வருகிறோம். அதற்கு முந்தைய தினம் அல்லது பிந்தைய தினம் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் மகா பெரியவருடைய மகிமையை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். சமீபத்திலே அவர் இயற்கை எய்தினார் என்பது பல பேருக்கு வருத்தம் அடையக்கூடிய செய்தியாக இருந்தாலும் வருகிற 27ஆம் தேதி அன்றைக்கு மதுரையிலே, மதுரை SS காலனியில் இருக்கிற பிராமண கல்யாண மண்டபத்திலே வைத்து நாங்கள் 3 நாட்கள் ஸ்ரீ மகா பெரியவருடைய ஆராதனை வைபவத்தை மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பிலே நடத்த இருக்கிறோம். 25ஆம் தேதி அன்றைக்கு பிரபல பேச்சாளர் நாகை முகுந்தன் அவர்கள் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்ற தலைப்பிலேயும், 26ஆம் தேதி அன்றைக்கு அற்புதமான பேச்சாளர் இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் குருவே சரணம் என்ற தலைப்பிலேயும் பேச இருக்கிறார்கள். 27ஆம் தேதி அன்றைக்கு அவருடைய ஆராதனை திதி தினத்தன்று காலை 9 மணி முதல் மதுரை SS காலனி பகுதியிலே இருக்கிற பிராமண கல்யாண மண்டபத்தில் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மகா பெரியவருடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், மகன்யாசம், ருத்ர ஜபம், அதே போல ஹோமங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பெருமக்கள் அவசியம் மதுரையிலே நடைபெறுகிற விழாவிற்கு வர வேண்டும். காஞ்சி மடத்திலே, ஸ்ரீமடத்திலே மகா பெரியவருடைய அதிஷ்டானத்திலே அவருடைய ஆராதனை வைபவம் மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்திற்கும் அவசியம் சென்று மகா பெரியவருடைய ஆராதனை வைபவத்தில் இப்பொழுது இருக்கிற பீடாதிபதி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருள் தலைமையிலே நடைபெறுகிற அந்த ஆராதனை விழாவிலேயும் நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ள வேண்டும். அதுபோல மதுரை சுற்றி இருக்கிற பெருமக்கள் மதுரை SS காலனி பிராமண கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகிற ஆராதனை வைபவத்தில் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று மதுரை SS காலனி பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்திருக்கிற அந்த மண்டபம் அருகே இருக்கிற மகா பெரியவா கிரகத்தில் குருவார புஷ்பாஞ்சலியும் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் நடைபெறுகிறது. ஆகவே மகா பெரியவாருடைய பக்தர்கள் மகா பெரியவாருடைய மதுரையில் நடைபெற இருக்கிற ஆராதனை வைபவத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பெரியவருடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்று அன்போடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகத்தினுடைய நிறுவனர் என்கிற முறையில் நெல்லை பாலுவாகிய நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த அற்புதமான திருநாளில் நீங்களும் பங்கேற்க வேண்டும். நன்றி.
ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சத்குரு மகராஜ் கி ஜெய்.